பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நாம் தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமுள்ள நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்தும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஆமென். கடந்த ராத்திரியில் அவருடைய கிருபையை அனுபவிக்க நமக்கு தேவன் கிருபையை கொடுத்தார். தேவனுடைய கிருபை நாம் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது, அதை நாம் நினைக்கும் போது நாம் நம்முடைய கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஒரு நாளுக்காய் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நான் படுத்து நித்திரை செய்தேன், அவர் என்னை தாங்கினார். ஆமென். ஆமென். நான் விழித்துக் கொண்டேன், அவர் என்னை தாங்கினார் என்று சங்கீதத்தில் சொல்லப்படுவது போல நாமும் ஒன்றும் தெரியாமல் படுத்து தூங்கின போது தேவன் நம்மளோடு இருந்து அவர் தூங்காமல் அவர் நம்மளுக்காய் காவலாக இருந்து நம்மை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த நாளை எழுந்திருக்க செய்தார், இந்த நாளை காண செய்தார். அதற்கு அவரை துதிப்போம். கர்த்தருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. 136வது சங்கீதம் 136 முதலாவது வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். அப்படியே நம்ம 25, 26 மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோக தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றைக்கும் உள்ளது, என்றென்றும் உள்ளது. கைகளை வைத்து தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். நாம் ஒரு மனதோடு ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஜனவரி ஆமென் 2வது நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும். அப்பா, நீர் கிருபை செய்திட ஸ்தோத்திரம். கடந்த பகலில் எங்களை பாதுகாத்திட ஸ்தோத்திரம். ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தோடு இந்த நாளை காண செய்திட ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. இவர் வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இவருடைய சுற்றம் இருக்கிறவர்கள், இவருடைய கூட வேலை செய்கிறவர்கள், இவர்கள் உற்றார் உறவினர் ஆமென் ஒரு நன்மைக்கான அடையாளத்தை இந்த பகலில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில நீர் செய்து தருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் அப்பா இவர்களை மூடி மறைக்கிறேன். அநேக நன்மைகளால் ஆமென் சகல நன்மைகளால் இவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கணுமே. தேவனுடைய கிருபையால் இவர்களை ஆசீர்வதிக்கணுமே. தேவனுடைய கிருபையும் சமாதானத்தையும் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. இவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவை நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தால் மூடி மறைத்து அற்புதமாய் நடத்துகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாய் வியாதியா யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஆர்த்ரைட்டிஸால் இருக்கிறவர்களுக்கு சுகமாகட்டும். முட்டு வலியால் கஷ்டப்படுகிறவர்கள் இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவர்கள் இயேசு நாமத்தில் இந்த நாளத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். எல்லா ஜாயிண்ட் பெயினும் இயேசுவின் நாமத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ண ஆரோக்கியம் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் எழுந்து வரும்போது மன பாரத்தோடு வேதனையோடு எழுந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய கிருபை அளவில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஆறுதலை கொடுத்து நிரப்புங்க. உங்களுடைய சமாதானத்தில் அவளை நிரப்பி நடத்த வேண்டும் என்று ஆமென் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே கர்த்தாவே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல கர்த்தாவே, உம்முடைய வேலை செய்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையும் சமாதானம் அவருடைய வாழ்க்கையில பெருகி வரட்டும். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. நீர் எங்களோடு இன்றைக்கு வசனத்தோடு பேசுகிற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில பெருகி பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென். புது வருடத்தில் ஆமென் இந்த 2வது நாளிலே ஆமென் தேவனுடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். மார்னிங் மெசேஜ் எடுக்கும்போது பிரியமானவர்களே, நீங்கள் 2 காரியம் செய்யுங்க. ஒன்று, எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். 2வது, நீங்கள் கடந்த வருடம் அனுப்பினவருக்கு காட்டிலும் அதிகமாக அனுப்பி கொடுங்க. கர்த்தருடைய வேலையில் நீங்கள் பெருகி வர உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அவள் கேட்கிறாளா என்று நீங்கள் ஒரு கன்ஃபார்ம் செய்து கொள்ளுங்க. சும்மா வாசிக்காம ஆமென் அவளுக்கு நீங்கள் ஒரு உற்சாகப்படுத்துங்க. 2021
தேவன் நம்மளோடு சொல்லியிருக்கிறது, இந்த இயர் ஆஃப் இன்க்ரீஸ், வளர்ந்து வருகிற ஒரு வருடம், பெருகுகிற ஒரு வருடம். எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம், வளர்வு. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தில் பெருகி வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் விரும்புகிற இடத்துல எல்லாம் தேவன் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். உங்களுடைய திறமையினாலோ, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸினாலோ, உங்களுடைய செய்கையினாலோ அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கருத்தினாலே நம்மை வளர செய்ய போகிறார். அதனால் அந்த ஒரு உணர்வோடு நாம் வாழ வேண்டும். நாம் எப்பொழுது சொல்ல வேண்டும், இது வளர்த்து வருகிற வருஷம். இன்க்ரீஸ் இன்க்ரீஸ். தேவன் எங்களை வளர செய்வார், எங்களை அதிகரிப்பார், எங்களை பெருக செய்வார் என்ற அந்த உணர்வோடு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உணர்விலே நாம் வாழ வேண்டும். சரி, அதனாலே கம்மிங் டேஸ் ஆர் குட் டேஸ். வருகிற நாட்கள் நமக்கு நல்ல நாட்களாக தேவன் 2021 தேவ பிள்ளைகளை நமக்கு அவர் பிளான் செய்திருக்கிறார். திட்டம் செய்திருக்கிறார். 1 பேதுரு 3:10 நாம் வாசிக்க போகிறோம். மிகவும் கவனத்தோடு அது வாசித்து புரிந்து கொள்ளுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கட்டும். 1 பேதுரு 3:10, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் இருந்து எடுத்த ஒரு வசனமாக இருக்கிறது. பேதுரு அது பவுல் அதை திரும்பவும் அதை சொல்லியிருக்கிறார். அதாவது 34:12 சங்கீதம், நன்மையும் காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிக்கும் விலத்து காத்துகள். பழைய ஏற்பாட்டிலிருந்து கோட் எழுதியிருக்கிற ஒரு வசனம். 2020-21 நாம் இருக்கும்போது இந்த 2வது நாளில் ஒரு புதிய அனுபவத்தில் தேவன் நம்மை கொண்டு போகிறார். இந்த இயர் ஆஃப் இன்க்ரீஸ், வளர்ந்து வருகிற ஒரு வருஷம், இந்த குட் டேஸ். நல்ல நாட்களுக்காய் நேற்று நாம் கேட்டோம், அவன் வாஞ்சை இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னார். வாஞ்சை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நல்ல நாட்களை அவர் கொடுக்க விரும்புகிறார். அப்படியே இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நாம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நாம் விசுவாசிக்க வேண்டும். த குட் டேஸ் ஆர் கமிங். தேவன் நம்மை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நல்ல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. அவரோடு நாம் அவர் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதனுடைய ஒரு பாகம் தான் இது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நாவை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய நாவை நாம் மிகவும் வல்லமையை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய நாவை கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொய் சொல்லக்கூடாது. பொல்லாப்பு சொல்லக்கூடாது. நாம் பொய் பேசும்போது தேவன் விரும்ப மாட்டார். பொய் பேசினால் தேவன் அதை வெறுக்கிறார். பொய் பேசக்கூடாது, முதலாவது. 2வது, நாம் எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்முடைய மனதில் வரக்கூடாது. தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறது, குட் டேஸ் ஆர் கமிங்ஸ். நம்முடைய நாட்களில் நல்ல நாட்கள் வரும்போது, நம்முடைய வாழ்வில் அப்படியே நல்ல நாட்கள் வரும்போது நல்ல வார்த்தைகள் மட்டுமே நம்முடைய வாழ்வில் இருந்து வர வேண்டும். சூழ்நிலை எதிராக இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை சுற்றிலும் நமக்கு எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கலாம். ஆனால் தேவன் சொல்லியிருக்கிறார், நீ வளருவாய், இன்க்ரீஸ். ஆசீர்வாதத்தின் வருஷம் என்று நாம் சொல்ல வேண்டும். கடந்த நாளிலே நம்மை நடத்தி கொண்டு வந்தவர், கடந்த நாட்களில் நம்மை நடத்தி கொண்டு வந்ததில் காட்டிலும் நன்மையாய் நடத்துவார். கடந்த நாட்களில் நம்மை சுகமாய் நடத்தினவர் இனியும் சுகத்தோடு நடத்துவார். கடந்த நாட்களில் நம்மை வெற்றியோடு நடத்தினவர் இனியும் நம்மை வெற்றியோடு நடத்துவார் என்று நாம் சொல்ல வேண்டும். காரணம், நாம் நமக்கு முன்பு எந்த சூழ்நிலை வந்தாலும், பவுல் 2 கொரிந்தியர் 1 சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்று நாம் எங்களை தப்புவித்தார். அவனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிப்பார், இன்னும் தப்புவிப்பார் என்று நான் அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்கிறார். கடந்த நாட்களிலே எங்களை தப்புவித்தவர் இன்னும் தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார். அந்த வார்த்தையை மறந்து விடாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டும், பிள்ளைகளோட கடந்த நாட்களிலே பிள்ளைகளை எங்களை நடத்தின தேவன், உங்களுக்கு கணவன் மனைவியோடு சொல்ல வேண்டும், கடந்த நாட்களில் நம்மை நடத்தினவர் தப்புவித்தவர் இனியும் தப்புவிப்பார். போதுமானவர் இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அறிக்கை செய்ய வேண்டும். கடந்த நாட்களில் தேவன் நம்மை தப்புவித்தார் என்றால், கடந்த நாட்களில் நம்மை பாதுகாத்தார் என்றார். கொரோனாவின் மத்தியில் நம்மை பாதுகாத்தவர். கடந்த வருடம் அவர் சிறகின் கீழே நம்மை மறைத்தவர். இந்த வருடமும் நம்மை பாதுகாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் வாய்களை திறந்து நாம் சொல்ல வேண்டும். கடந்த நாட்களில் பிள்ளைகளை பாதுகாத்தவர், கடந்த நாட்களில் உங்களுடைய ஜீவனை கொள்ளை பொருளை கொடுத்தவர், கடந்த நாட்களில் உங்களுடைய தேவைகளை சந்தித்தவர், கடந்த நாட்களில் உங்களை நிலைத்து நிற்க செய்தவர், கடந்த நாட்களில் உங்களை வெற்றியுடன் நடத்தினவர், இனியும் நடத்துவார் என்று நாம் விசுவாசத்தோடு சொல்லும் போது என்ன நடக்கும்? அங்கே தேவனுடைய வல்லமை வரும், கடந்து வரும். எந்த சூழ்நிலையின் முன்பிலும் நீங்கள் இதை சொல்ல வேண்டும்.
வேண்டும். கர்த்தர் உங்களை பெருகச் செய்வார். ஆமென். கர்த்தர் எங்களை வளரச் செய்வார். ஆமென். சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் என்று ஆமென் எந்த சூழ்நிலையிலும் நாம் சொல்ல வேண்டும். அதனாலே நாவை நாம் மிகவும் பாதுகாக்க வேண்டும். ஆமென். நன்மை ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண விரும்பும் நாம் அதை செய்ய வேண்டும். எந்த பிரச்சனை மத்தியிலும் நாம் சொல்ல வேண்டும். என் தேவன் சொல்லியிருக்கிறார், நீ ஒன்றை குறித்தும் கலங்காதே, ஒன்றை குறித்தும் கலங்காதே, எண்ணெய் உண்பேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உடுப்பேன் என்று ஆமென். சரீரத்திற்காய் ஆமென் ஜீவனுக்காய் நீ கவலைப்படாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் எண்ணத்தை உண்ணுவேன், எண்ணத்தை குடிப்பேன், எண்ணத்தை உடுப்பேன், எப்படி வாழ்வேன் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம், அப்படி நீங்கள் கவலைப்பட்டால் தேவனுடைய ப்ரொவிஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்காது. தேவன் சொன்னதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னார், ஒன்றுக்கும் கலங்காது என்று. அதனால் நான் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன். மனைவி கவலைப்படும் போது கணவன் சொல்ல வேண்டும், நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கலங்காது என்று. கணவன் கவலைப்படும் போது மனைவி சொல்ல வேண்டும், நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் இப்படியே சொல்லியிருக்கிறார் என்று. பிள்ளைகளோடு நாம் சொல்ல வேண்டும், நீ கவலைப்படாது, இந்த எது தேவையோ அது தேவனிடத்தில் சொல்லுவோம், ஸ்தோத்திரத்தோடு தேவனிடத்தில் கொடுப்போம் என்று சொல்ல வேண்டும். தேவன் கடந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு மன்னாவை கொடுத்தவர், செங்கடலை பிளந்து வழிகளை திறந்து கொடுத்தவர், கடந்த நாட்களில் அக்கினி ஜுவாலையில் அவரை விடுத்தவர், கடந்த நாட்களில் ஆமென் சிங்க குழியிலிருந்து அவரை விடுதலை ஆக்கினவர், கடந்த நாட்களில் அற்புதமாய் நடத்தினவர், நம்மையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர், போதுமானவர் என்று நாம் நம்முடைய நாவை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை விரும்புகிறவன் என்ன செய்ய வேண்டும்? நாவை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவில் எதை சொல்லுகிறோமோ அது முக்கியமா இருக்கும். இந்த வருடத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆமென். நேற்று ஒரு தீர்மானம் எடுத்தோம், நான் அவர் மேல் வாஞ்சியா இருப்பேன் என்று. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் போய் பேச மாட்டேன். அது மட்டுமல்ல, எதிர்மறையான வார்த்தை பேச மாட்டேன், தேவையில்லாத வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஒரு நாளும் என்று நாவை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், என்று வாழ்க்கையை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன், என்று நாவினாலே நான் எதிர்மறையை பேசும்போது நம்முடைய அட்மாஸ்பியர் தீட்டுப்படும். ஆமேன். அப்படி செய்யாமல் ஆமேன் ஒரே மனதோடு ஆமேன் ஒரே சிந்தையோடு தேவன் சொன்ன வார்த்தைகளை மட்டும், தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது அதை மட்டுமே சொல்லி நாம் முன்னேறுவோம். அப்படி வரும்போது சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்கள், சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸுகள் ஆமென் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். நாம் அதை பார்ப்போம். பரிசுத்த ஆண்டவர் நாம் சொல்ல வேண்டும், நீ சொன்ன வார்த்தையை அனுசரித்து நான் வாழ என்று நாவை நான் கண்ட்ரோல் செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆண்டவரோடு சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போது நாவின் மீது ஒரு கண்ட்ரோல் வர வேண்டும். ஆவியில் நாம் ஜெபித்து என்று அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். 2021 எங்களுடைய நாவை இயேசு நாமத்தில் கண்ட்ரோல் ஆகட்டும். எங்களுடைய நாவை இயேசு நாமத்தில் கண்ட்ரோல் ஆகட்டும். ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் பேசுகிறவர்களா எங்களை நீர் மாற்றுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென், 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 ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், நாம் அதிகரிப்போம், நாம் பெருகுவோம். ஒரு முறை கூட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், நாம் அதிகரிப்போம், நாம் பெருகுவோம். எபிரேயர் 6:14 நம்முடைய வாக்குத்தத்தம். உங்களுக்கு ஸ்டிக்கர் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு நல்ல பேப்பரில் அழகாய் அதை எழுதி உங்களுடைய கதவிலே ஆமென் நீங்கள் பார்க்கிறது போல அதை ஒட்டி வைங்க. 2021 உங்களுடைய லட்சியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வளருவோம், அதிகரிப்போம், பெருகுவோம் என்று ஆமென் நாம் வாசிக்கும்படி, ஆமென் உங்களுடைய பிள்ளைகள் வாசிக்கும்படி அதை ஒட்டி வைங்க. நம்முடைய கைகளில் ஒரு டைரி கிடைத்திருக்கிறது. ஆமென். டைரியிலே எழுதியிருக்கிறது. ஒரு நாளும் நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நேற்று நாம் வாசித்தது ஆமென் ஜெனிசிஸ் 1-2 அதிகாரம், சங்கீதம் 1, மத்தேயு 1-2 நேற்று வாசிக்க வேண்டியது. இன்றைக்கு வாசிக்க வேண்டியது சங்கீதம் 2, மத்தேயு 3-4, ஆதியாகமம் 3-4. அன்றெண்டு நாட்களில் இதை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை முதல் இதோடைய கேப்ஷன் உங்களுக்கு மெசேஜோடு கூட கொடுக்கப்படும். நேற்று வாசித்தது சங்கீதம் 1, மத்தேயு 1-2, ஆதியாகமம் 1-2. இன்றைக்கு வாசிக்க வேண்டியது சங்கீதம் 2, மத்தேயு 3-4, ஆதியாகமம் 3-4. இதை இன்றைக்கு நீங்கள் வாசித்து முடித்து விடுங்க. நாளை முதல் அதை உங்களுக்கு கேப்ஷனில் கொடுப்பார்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு முறை கூட சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், நாம் அதிகரிப்போம், நாம் பெருகுவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென்.